பசுத்தாவி எது கொடுக்கப்பட்டிருக்காங்க? நம்ம எந்த இடத்துலையும் வெக்கப்படாதபடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க முடியாக, அந்த நம்பிக்கை நம்ம தைரியமாக இருக்க முடியாக, எந்த இடத்துல நம்ம வெக்கப்படாதபடிக்கு இருக்க முடியாத பசுத்தாவி நமக்கு நம்ம இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இந்த வருஷம் நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்மளை வெக்கப்படுத்த போறதில்லை, வெக்கப்படுத்த மாட்டார். நாம் வெக்கப்படுவதும் இல்லை. அதே சமயம் நாம் நம்புகிற அந்த நற்காரியங்கள், நாம் நம்புகிற அந்த நன்மைகள் கர்த்தராலே வரும். நாம் கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சிருக்கணும்? அமர்ந்திருக்கணும். வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. நமக்கு இந்த வருஷம் கர்த்தர் ஆசைகள் சொன்னா கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு டாப் ரேங்க் கொடுக்க போறோம்னா யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். கர்த்தர் நீ நம்புறது கர்த்தரால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் உன்னை வைக்கப்பட மாட்டார். தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார்.